12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ்லாம் சொன்னதுலேருந்து எல்லாருமே இந்த வருஷத்துடைய பட்ஜெட்டை எல்லாம் பெருமையாக பேசிகிட்டு இருக்கப்போ, இப்போது நேற்று நடந்த பார்லிமெண்ட் மீட்டிங்கில் சிதம்பரம் அவர்கள் வந்து இந்த பட்ஜெட்டை டீகோட் பண்ணியிருக்காரு. அந்த டீகோட் பண்ணதில் நிர்மலா சீதாராமன் அவர்களை மிகப்பெரிய அளவில் சாடியிருக்காரு. அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. இந்த பட்ஜெட்டில் எந்தெந்த தப்பு இருக்குது அப்படின்றத நிறைய சொல்லியிருக்காரு. அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்றது இன்னும் தெளிவாக பார்ப்போம். இந்த பட்ஜெட் வந்து ஃபிலாசபிக்கலாக இல்லை, எல்லாமே பொலிட்டிக்கல் டிவைடனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட் வந்து இன்கம் டேக்ஸையும் டெல்லி ஆக்ஷன் மட்டுமே ஃபேஸ் பண்ணியிருக்கு, மற்ற எதையுமே இது ஒழுங்காக சார்ந்து இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு. சரி, அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்றத ஒரு பாயிண்ட்டை பார்ப்போம். ஃபஸ்ட்டு எதை பற்றி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளுடைய வெளியுறவு கொள்கைக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்குவாங்க. அந்த அமௌண்ட்டில் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 23லேருந்து 24 வரைக்கும் 28,915 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இந்த வருஷத்துடைய பட்ஜெட்டில் 25,277 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3,600 கோடி வந்து டிஃப்ரென்ஸாக இருந்திருக்கு. அதாவது போன வருஷத்துல இந்த வருஷம் கம்மியாக தான் இருக்குது. ஆல்ரெடி நம்மளுடைய இந்தியாவுடைய ஃபாரின் எம்பசிஸாக இருக்கட்டும், ஆல்ரெடி அங்கே இப்போ ஃபாரின் எம்பசிஸ் கம்மியாக தான் இருக்குது. இந்தியாவுடைய ஃபாரின் கான்ட்ராக்ட் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இதுலேயே அமௌண்ட்டை குறைக்கிறீங்க, அதை கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவில் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் போயிருக்காங்க இந்தியாவை சார்ந்து. அவங்கள திருப்பி மீட்டு வரதுக்கு என்னை எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. மொத்தமாக அவங்க எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 483 இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் வந்து இந்தியாவை சார்ந்தவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. அது யாருன்றதை இந்தியாவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ், இவங்க வந்து இந்தியாவை சார்ந்தவங்க சொல்லி இந்தியாவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏன் நீங்கள் என்ன ஃப்ளைட் அனுப்பல, அதுக்கு நீங்கள் ஃப்ளைட் அனுப்புங்க அப்படின்றதே இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பற்றி தான். இப்போ இருக்க பட்ஜெட்டில் பெருசாக பேசப்பட்டது எல்லாமே 12 லட்சம் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கிடையாது அப்படின்றத பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி, ஆனால் இந்தியாவில் 12 லட்சம் வரைக்கும் யாரும் சம்பாதிக்கலாம்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே மினிமம் வேஜஸாக 3லேருந்து 5 லட்சம் வரைக்கும் தான் சம்பாதிக்காங்க வருஷத்துக்கு. ஆனால் 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் குறைச்சதுக்கு அதையே எல்லாம் பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இவர் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய டோட்டல் இன்கம் டேக்ஸ் எத்தனை பேர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3.2 கோடி மக்கள்கிட்டருந்து டோட்டலாக இன்கம் டேக்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது இந்த இதனால் எத்தனை பேர் வெளியே போயிடுவாங்க பார்த்தீங்கன்னா 80லேருந்து 80 லட்சம் பேர் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் நில்லாம் வெளியே போயிடுவாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதுவும் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2.5 கோடி மக்கள் வந்து இதனால் பெனிஃபிட் அடைவாங்க. அது யாரும் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அது 50% மேலே இருக்கவங்க தான் ஈஸியாக பெனிஃபிட் அடைவாங்க. இந்த டேக்ஸ் முழுக்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் 2 கேட்டகரியாக பிரித்து 50% மேலே இருக்கவங்க, 50% கீழே இருக்கவங்க. 50% மேலேனா இன்கம் வைஸ் 50% மேலே இருக்கவங்க, 50% கீழேனா இன்கம் வைஸ் டெய்லி வேஜஸில் இந்த அமௌண்ட்லாம் எடுக்காமல் 50% கீழே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரியாக பிரிக்கிறாரு. இந்த டேக்ஸ் முழுக்க இந்த பட்ஜெட் முழுக்க அந்த மொதல் 50% சார்ந்த மட்டுமே இருக்குது. ரெண்டாவது இருக்கிற 50% அதாவது இன்கம் டேக்ஸ்லாம் இல்லாமல் மற்ற பட்ஜெட்டில் மற்ற இருக்க எந்த ஒரு ஸ்கீமுமே பொருளாதாரத்தில் அடிப்படையில் இருக்க 50% மக்களுக்கு எந்த யூஸுமே இல்லாமல் தான் இருக்குது இந்த பட்ஜெட்டுன்றது அவர் சொல்கிறாரு. அதை இந்த வீடியோவில் லைனாக சொல்கிறேன் ஒன்று என்னென்ன சொல்லியிருக்காருன்றதை. சரி, அடுத்து 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 3வது பாயிண்ட் வந்து 1 லட்சம் கோடியை வந்து நாங்கள் லோனாக தர போகிறோம். 1 லட்சம் கோடி நாங்கள் லோனாக தந்துட்டு மக்கள்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி செலவு பண்ண ஆரம்பித்தா அது மறுபடியும் இந்தியாவுக்கு டேக்ஸ் மூலியமாகவோ டைரக்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் மூலியமோ அது நமக்கு வந்து ரெவென்யூ வந்து சேரும்ன்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கு சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 லட்சம் கோடி கடன் கொடுக்குறது சரி, அது நல்ல விஷயம்தான். ஆனால் நீங்கள் கொடுக்குற 1 லட்ச ரூபா வந்து இங்கே தான் செலவாகும்ன்றதுக்கு உங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. சப்போஸ் இந்த அமௌண்ட் வந்து ஒன்று சேவிங்ஸாவோ இல்லை அப்ராடுக்கு யாராவது போனால் அதுக்கு யூஸ் பண்ணாங்களோ, இல்லை அப்ராடில் பசங்களை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்களோ, அது எப்படி வந்து இந்தியாவுக்கு சேவிங்ஸாக வரும், அது எப்படி இந்தியாவில் மறுபடியும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத அவர் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க இது பெருசாக பேசியிருக்காங்க, நாங்கள் வந்து லோன் 1 லட்சம் கோடி தரோன்ட்டு. சரி, இது பெருசாக பேச வேண்டிய அளவுக்கு ஸ்கீமாக கேட்டால் அதுவும் இல்லை. ஏன்னா இவங்களோட மொத்த பட்ஜெட் 2025 மொத்த பட்ஜெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 324 லட்சம் கோடி. அந்த 324 லட்சம் கோடியில் 1 லட்சம் கோடி தான் இந்த லோனுக்கு செலவு பண்ணுறாங்க. அது வந்து இந்த பட்ஜெட்டோட 0.3% தான் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த 0.3% நீங்கள் செலவு பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இது வந்து கன்சியூமிங் குட்ஸ் அண்ட் சர்வீஸாக தான் ஆகும். அதாவது மக்கள் பொருளை வாங்குறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. அதை எப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க, இந்த 1 லட்சம் கோடி திருப்பி நமக்கு வந்து ரெவென்யூவாக வரும் அப்படின்றது எப்படி கன்சிடர் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் இதோட கம்மியான அமௌண்ட் தான் செலவு பண்ணிங்க அந்த லோனுக்கு. ஆனால் இந்த வருஷம் 1 லட்சம் கோடி செலவு பண்ணியுமே போன வருஷத்துடைய ரெவென்யூ பர்சன்டேஜ் எத்தனை பார்த்தீங்கன்னா 11.1% இருக்குது. அதேமாதிரி இந்த வருஷம் அதை விட அதிகமாக நீங்கள் செலவு பண்ணுறீங்க. ஆனால் இந்த வருஷம் நீங்கள் ரெவென்யூ பர்சன்ட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்ற சொல்கிறீங்கன்னா அதே 11.1% தான் செலவு பண்ணுறீங்க. போன வருஷம் கம்மியாக போனால் இந்த வருஷம் அதிகமாக பண்ணுறீங்க. அப்போ இந்த வருஷம் ரெவென்யூ பர்சன்டேஜ் அதிகமாக தானே வரணும், அது ஏன் கம்மியாக சொல்கிறீங்கன்றதும் கேட்டிருக்காரு. இது வந்து பியூர் மேஜிக்காக இருக்குது, இது அவங்க மட்டும் தெரியுன்றதும் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ பிஜேபி வந்து மொத்தமாக இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சாங்க இல்லையா,
அதில் வந்து ஒரு டேட்டாவை எடுத்து 2015 2024 வரைக்கும் இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு எந்த செக்டரில் ஆயிருக்கிறத சொல்லியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து 6.18% ஆகும், எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் வந்து 11% ஆகும், ஹெல்த் கேர் இன்ஃப்ளேஷன் வந்து 14% வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஹோல்டோட சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25.2%லேருந்து 18.4% குறைஞ்சிருக்கு. இப்போ இன்னொரு விஷயம், 2023 நடந்த ரிப்போர்ட்டின் படி பர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் பர் மந்த்துக்கு ரூரல் ஏரியாவில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4662 செலவு பண்ணுறாங்க ஒரு ஆள். இதுவே அர்பன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 6996 செலவு பண்ணுறாங்க. இந்த அளவு இவ்வளோ கம்மியாக செலவு பண்ணுறாங்க பர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு மாதத்துக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த பட்ஜெட் வந்து எக்கனாமிக்கில் ஓரளவுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த டேக்ஸை குறைச்சதாக இருக்கட்டும், மற்றது எல்லாமே ஓரளவுக்கு மேலே பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு மேம்பட்டு இருக்கிறவங்க மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது கீழே இருக்கிறவங்களுக்கு யாருமே யூஸ்ஃபுல்லாக இல்லைன்றது சொல்கிறாரு. அதனால தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அவர் கொடுக்குறாரு. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி அப்போது கீழே 50% இருக்க ஏதாவது ஸ்கீம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே இல்லை. ஏன்னா மதன் ரேகா டெய்லி வேஜஸோடைய இதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலை. அதாவது 100 நாள் வேலை திட்டத்துக்கான அமௌண்ட்டை போன வருஷத்துக்கோட பட்ஜெட்டும் இந்த வருஷத்தோட பட்ஜெட்லேயும் அதே அமௌண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்கிறாரு. சேச்சுரரி மினிமம் வேஜஸையும் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணல, சேம் அதுவாக தான் இருக்குது. இந்த 2 ஸ்கீமும் தான் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இது 2த்தையுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணல, சேம் அமௌண்ட்டை தான் வச்சுருக்கீங்க. அடுத்தது சொன்னாங்க இல்லையா, இன்கம் டேக்ஸ் வந்து நாங்கள் 12 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் நாங்கள் குறைச்சிட்டோம், 12 லட்சம் வரைக்கும் இருக்காதுன்ட்டு. சரி, இன்கம் டேக்ஸை குறைச்சிட்டிங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு நீங்கள் சரியாக பார்க்க மாட்டீங்கன்னு கேட்குறாரு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இந்தியாவில் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.2% இருக்குது. ஆனால் வேர்ல்டு எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டின் படி ஒரு நாட்டில் 5% கீழே அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்ததுன்னா அது வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணப்படுவோம். அது அவ்வளோ பெரிய அன்எம்ப்ளாய்மெண்ட் ட்ராபேக் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சரி, அதே எடுத்துக்கிட்டால் கூட இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து யூத்துக்கு எவ்வளோக்கும் பார்த்தீங்கன்னா 10.2% ஆகும், கிராஜுவேட் ஆனவங்க எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 13% இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. இதுதான் பிரச்சனை. இதுக்கு நீங்கள் வந்து பட்ஜெட்டில் எந்த ஒரு ஸ்கீமும் கொண்டு வரல. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு 78.5 லட்சம் பேருக்கு இளைஞருக்கு வேலை தேவைப்படுது. அது வந்து 2030 வரைக்கும் 78.5 லட்சம் பேருக்கு ஒரு வருஷமும் வேலை தேவைப்படுது. அதுக்கு எந்த ஒரு ஸ்கீமுமே கொண்டு வரல. அதுக்கு நீங்கள் ஸ்கீமை கொண்டு வராமல் இன்கம் டேக்ஸ் மட்டுமே வச்சுருக்கீங்க நீங்கள். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா பிஎல்ஐ ஸ்கீம் பற்றி சொல்கிறாரு. இந்த பிஎல்ஐயில் ஒரு 8 லைன் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அதாவது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்க்காக நீங்கள் 8 லைன் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அதில் அமௌண்ட் எவ்வளோ ஒதுக்கிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா 2024 எவ்வளோ ஒதுக்கிருக்கீங்கன்னா அது போன வருஷம் பட்ஜெட்டில் 28,318 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. ஆனால் செலவு பண்ணது 70,035 கோடி தான் செலவு பண்ணியிருக்கீங்க. அதில் மீதி இருக்க 80,000 கோடி எங்கே போச்சு? அதையே செலவு பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஒரு ஸ்கீமை கொண்டு வரீங்க, ஆனால் ஸ்கீமை கொண்டு வந்ததுக்கான ப்ராப்பராக அதுக்கான செலவு பண்ண மாட்டீங்க. அந்த பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்லாம் நீங்கள் ஏன் செலவு பண்ண மாட்டீங்கன்னு கேட்குறாரு. ஒரு எம்ப்ளாயியோட மந்த்லி இன்கம் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 12,665 ரூபா இருந்தது. ஆனால் இந்த வருஷம் 11,858 ரூபா தான் இருக்குது. அதேமாரி தினக்கூலி டெய்லி வேஜஸோடைய சம்பளம் 7 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9,454 ஆகும். இந்த வருஷம் 8,591 ருபீஸாகவும் இருந்திருக்கு. ஸோ இது வந்து நார்மல் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு எந்த ஒரு ஸ்கீமும் பெனிஃபிட்டுமே இல்லை. அவருடைய செலவாக இருந்தாலும் சரி, சேவிங்ஸ் இருந்தாலும் சரி, இன்ஃப்ளேஷன் இருந்தாலும் சரி, எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஸ்கீமே கொண்டு வரலன்றதும் கிளைம் பண்ணியிருக்காரு. அடுத்தது மேக் இன் இந்தியா திட்டத்தை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. மேக் இன் இந்தியா திட்டத்தில் இந்தியாவுடைய குளோபல் மேனுஃபேக்சரிங் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.8% தான் இருக்குது. சைனாவோடது 20% மேலே இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்தியா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை மேனுஃபேக்சரிங் செக்டரை பொறுத்தளவுக்கு. இந்தியாவுடைய ஜிடிபியில் மேனுஃபேக்சரிங் யூனிட் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்றதை 2014 சொல்லியிருக்காரு. 2014 இந்தியாவோட ஜிடிபி மேனுஃபேக்சரிங் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15.07% ஆகும். 2019 13.46% ஆகும். இப்போது 2023 12.93% இருக்குது. அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து இந்தியாவோட ஜிடிபியில் வருஷம் குறைஞ்சிக்கிட்டு தான் வந்துட்டுருக்கு. அது ஏறவே இல்லை. அதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஸ்கீமும் கொண்டு வரல. ஸோ நீங்கள் இந்த ஸ்கீம்லாம் விட்டுட்டு முக்கியமான ஸ்கீம் தேவைப்படுறது இந்தியாவுக்கு தேவைப்படுறது இதுதான். அதை விட்டுட்டு தேவையில்லாத ஸ்கீம்லாம் நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்கன்றதும் கிளைம் பண்ணுறாரு. அடுத்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெபிசிட்னா இந்தியாவோட கையிருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட் வந்து போன வருஷத்தில் நாங்கள் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 43,783 கோடி சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க நீங்கள். சரி, ஃபிசிக்கல் டெபிசிட் இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் எந்த இதில் கட் ஆஃப் பண்ணியிருக்கீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் 92,682 கோடி வந்து நீங்கள் செலவு பண்ணல. அதை வந்து கட் ஆஃப் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் ப்ளஸ் ஸ்டேட் எக்ஸ்பெண்டிச்சரில் மொத்தமாகவே சேர்த்து
1,83,569 கோடி நீங்கள் செலவு பண்ணல. அதாவது 1,80,000 கோடி நீங்கள் செலவு பண்ண வச்சுட்டு அதை கட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிசிக்கல் டெபிசிட்டில் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா 43,000 சேர்த்து வச்சுருக்கீங்க. நீங்கள் 1,80,000 நீங்கள் செலவு பண்ணாம விட்டுருந்தா அந்த அமௌண்ட்டு இது இருந்தால் பரவாயில்ல. அதை விட இது கம்மியாக தான் இருக்குது நீங்கள் சொல்கிற ஃபிசிக்கல் டெபிசிட்டில். சரி, இப்போ வந்து டேக்ஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க. ஆனால் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு தேவையான எந்த ஸ்கீமுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணல லாஸ்ட் இயருக்கு இந்த இயருக்கும். அதை நீங்கள் கட் ஆஃப் தான் பண்ணியிருக்கீங்க. அது எந்தெந்த ஸ்கீமில் எது கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் கட் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்றத சொல்கிறார் அவர். அதை ஒன்று சொல்கிறேன். ஹெல்த்தை பொறுத்தளவுக்கு 1,255 கோடி கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷனை பொறுத்தளவுக்கு 11,584 ரூபா கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. சோஷியல் வெல்ஃபேருக்கு 10,990 கோடி கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் பொறுத்தளவுக்கு 10,992 கோடி கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ரூரல் டெவலப்மெண்ட் அதுக்கு செலவு பண்ண வேண்டிய தொகை போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எவ்வளோ கட் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னா 75,133 கோடி கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு 18,907 கோடி கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்கீமில் இருக்க அமௌண்ட்டை கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும். இந்த ஸ்கீம்லாம் என்ன லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் அர்பன் ரூரல் பீப்புளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த செலவு பண்ணிய அமௌண்ட் எல்லாத்தையுமே கட் ஆஃப் பண்ணிவிட்டு டேக்ஸை நீங்கள் குறைச்சிட்டேன்னு சொல்லி அதை மட்டுமே முன்னாடி எடுத்து வச்சு மொத்த பட்ஜெட்லேயுமே அதை மட்டும் பெருசாக பேசியிருக்கீங்க. ஆனால் மக்களுக்கு தேவையான ஸ்கீமு மக்களுக்கு தேவையான ஸ்கீம் எல்லாத்தையுமே கட் ஆஃப் பண்ணியிருக்கீங்க. அதில் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் சரியாக யூஸ் பண்ணல அப்படின்றத சொல்லியிருக்காரு. முடிக்கிறப்ப பத்மபூஷன் விருது கொடுத்தீங்க, அது எல்லாத்துக்கும் கொடுத்தீங்க, ஏன் மன்மோகன் சிங் கொடுக்கல அப்படி அடுத்த டைமாக மன்மோகன் சிங் கொடுங்க சொல்லி அவர் உரையை முடிச்சிட்டாரு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க.